அனைவருக்கும் வணக்கம். மனோகர் இந்த ரேணுகாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் நான் தனக்கு சாதகமா வரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க அப்படிதான் பேசுறாங்க. அப்ப அந்த மாரி நடந்தது அப்படின்னா, ரேணுகா என்ன பண்ணுவாங்க, பக்காவா மாட்டிக்குவாங்க. ஏன்னா, கதிரேசனோட பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்தாச்சு. அப்ப இந்த இடத்துல 2 பேரோட பிளட் சாம்பிள் கதிரேசன், நிஷா நிஷா கூட வேண்டாம். ரேணுகா, அப்புறம் கதிரேசன் இவங்க 2 பேரோட பிளட் சாம்பிள அது மேட்ச் மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. மிஸ் மேட்ச் ஆனா தான் அங்க பிரச்சனை. அப்போ அதில ரேணுகா மாட்டிக்குவாங்க. அவங்க கதிரேசனோட பொண்ணு இல்லது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லப் போறாங்க, அந்த லேப் டெக்னீஷியன் ரொம்ப படிச்சிருக்கிறாரு. அவர பத்தி பெருசா மனோகர் பேசிட்டு இருக்காங்க. அதனால பாபுவும் இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காரு. அப்ப இந்த விஷயத்த வச்சு ரேணுகாவ வெளிய தொரத்திரலாமா? அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனா, அங்க தான் டைரக்டர் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. ஒண்ணு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, அந்த லேப் அந்த பையன் டெக்னீஷியன் அந்த லேப்ல ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு, இல்ல லேபோட அந்த சிஸ்டமோ ஏதோ இவங்க எடுத்து வச்சிருக்கிற ரிப்போர்ட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா, இதில ரேணுகாவுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இது ரேணுகாவுக்கு தெரியாது. டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களுக்கு தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களா பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதில அந்த லேப் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, அப்ப இவங்களோட முயற்சி தோல்வியில தான் முடியும். அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்ததா கல்யாணம் அப்படிங்கும்போது நெருங்கிரும். இப்போ கல்யாணம் நடந்துச்சுன்னா, ரேணுகாவோட ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கல்யாணத்த எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் அடுத்ததா முயற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் கண்டிப்பா இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா ஒருவேளை சக்சஸ் ஆயிருச்சு, அந்த மிஸ் மேட்ச் ஆயிருச்சு, இவங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, அத கொண்டு விஜய்கிட்ட காமிச்சு, இவங்க ரேணுகாவே இல்ல, இவங்க சுடர் அப்படின்னு சொல்லி அழகா ப்ரூவ் பண்ணிரலாம். ஆனா, அதுக்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு ஹை வோல்டேஜ் எபிசோட் அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் இவ்வளோ சாதாரணமா மனோகர் 2 2 பிடிக்கிற மாரியோ, அந்த மாரி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப அதுக்கு யார் பண்ணா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். மல்லி கண்டுபிடிச்சு, இவங்க ரேணுகாவே இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா தான், விஜய் முன்னாடியோ, இல்ல கதிரேசன் முன்னாடியோ நிறுத்துனாங்கன்னா, அவங்க மல்லிக்கு அந்த கிரேஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மல்லி ஏதாவது ஒரு இத கண்டுபிடிக்கிற மாரி தான் கொண்டு வருவாங்களே தவிர, மனோகரோ, இல்ல பாபுவோ அவங்க கண்டுபிடிச்ச மாரி கண்டிப்பா கொண்டு வர வாய்ப்பு குறைவு தான். இப்ப இதுக்கிடையில இந்த ராஜி ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. மல்லிய பத்தி ஒரு தவறான வார்த்தை அவங்க குழந்தை பெத்துக்கல அப்படிங்கிறத ஒரு தவறான வார்த்தைய சொல்றாங்க. ஏன்னா, அந்த வார்த்தைய நம்ம சொல்றது கூட ஒரு மாரி இருக்கு. அதனால வேண்டாம். அவாய்ட் பண்ணிக்குவோம். அப்போ இந்த இடத்துல தான் அந்த இடத்துல ராஜி மல்லி அப்படி சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல மல்லி இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விஷயம் விஜய் காதுக்கு கண்டிப்பா போயாகணும், போகும். அப்போ யார் மூலமா இது தெரிய வரணும்? ஒருவேளை அங்க இருக்கிறது நிஷா இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க யாரு? இந்த ரேணுகா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்க ராஜி அப்படி பேசும்போது, மல்லிய பத்தி பேசும்போது ஒரு குளு குளுன்னு தான் இருக்கு. அப்ப இந்த வார்த்தைய ஒருவேளை வெண்பா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப வெண்பா கேட்டாங்கன்னா, அவங்க டைரக்ட்டா கண்டிப்பா விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப விஜய்கிட்ட சொல்லும்போது தான், அங்க விஜயோட மனசு, முகம் எல்லாமே மாறும். ஏன்னா, மல்லி இந்த வீட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில தன்னோட பொண்ணு வெண்பாவ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அவர் நினைச்சு பார்ப்பாரு. அப்ப அப்பேற்பட்ட மல்லிக்கு இந்த மாரி ஒரு அவப்பேரா, அதுவும் தான் கூட பிறந்த அக்காவால இந்த மாரி ஒரு கெட்ட பேரா அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. அப்ப இதுக்கு இடையில அப்ப அடுத்ததா என்ன பண்ணி ஆகணும்? இப்ப ரேணுகா என் கழுத்தில தாலி கட்டுன்னு அவங்க ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் இதில யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இனி இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மல்லியோட சாந்தி முகூர்த்தம் நடந்துரும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்ப அந்த மாரி நடந்துச்சுன்னா, மல்லி கண்டிப்பா அடுத்ததா கர்ப்பம் ஆயிருவாங்க. கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா, குழந்தை ஈஸியா அவங்களுக்கு பையன் பொறக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு விஜய்க்கு பொண்ணுங்கனால, அடுத்ததா இனிமே பையன் தான். இது எல்லாரோட நார்மல் ஒரு மனித இயல்பு தான் அப்படிங்கும்போது, இதில விஜய்க்கு அடுத்து பையன்ங்கிற ஆசை தான் இருக்கும். அப்போ வெண்பாவுக்கும் ஒரு தம்பி, பாப்பா அப்படிங்கிற மாரி ஆயிரும். அப்ப இந்த விஷயம் தான் இதில பெரிய ஒரு திருப்பு முனையா மாறும் அப்படிங்கிறது தெரியுது. மல்லி ஒருவேளை கர்ப்பமானாங்கன்னா, இது அவங்களுக்கு பெரிய ஒரு கடுப்பா இருக்கும். இப்ப வேற ரேணுகா தாலி கட்டணும். தாலி கட்டியாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, தனக்கு விஜயோட சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அவங்களே ஒரு சுடரு. ஒரிஜினல் ரேணுகாவே கிடையாது. அப்போ விஜயோட சாந்தி முகூர்த்தம் நடக்கும். விஜய் மூலமா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாச்சுன்னா, நம்ம லைஃப் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் விஜய் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அதனால தான் இங்க மல்லி, இந்த மனோகரு, பாபு, நாகு எல்லாருமே பயப்படுறதுக்கு காரணம் எதுக்கு? விஜய் ரேணுகா கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா, அப்ப அங்க உறுதியாயிருது. ஸ்ட்ராங் ஆயிருது அவங்களுக்குள்ள அந்த கணவன், மனைவி அப்படிங்கிறது.
அப்போ இதில ரேணுகா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் உரிமை எடுத்துக்குவாங்க. அப்போ உரிமை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அடுத்ததா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேணுகாவோட மூவ் என்னவா இருக்கும்னா, சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இவங்க உடனே என்ன சொல்லிருவாங்கன்னா, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள தான் அடுத்ததா கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அதனால தான் மல்லி எல்லாருமே இந்த கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது மாரி கல்யாணத்த நிறுத்திருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி மல்லி, விஜய்க்குள்ள ஏதாவது சாந்தி முகூர்த்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.